வணக்கம். இது அளபடை. கூகுள் ஷீட் அப்படிங்கிறது ரொம்ப எக்ஸலண்ட்டான ஒரு டூல். நிறைய டேட்டா ப்ரொவைடர்ட்ட இருந்து ஒரே நேரத்தில் டேட்டா ஈஸியாக அரைவ் ஆகிறதுக்கு கூகுள் ஷீட் இருந்தால் போதும். அந்த லிங்க் மூலமாக நிறைய டேட்டா ப்ரொவைடர்ட்ட இருந்து ஈஸியாக டேட்டாவை கலெக்ட் பண்ணிக்க முடியும். பட் ஆனால் நம்மக்கிட்ட கூகுள் ஷீட் இல்லை, எக்ஸலில் தான் நம்மக்கிட்ட ஃபார்மட் இருக்குது அப்படின்னா ஒர்க் புக், எக்ஸல் ஒர்க் புக்காக இருக்கக்கூடிய டேட்டாவை எப்படி கூகுள் ஷீட்டாக கன்வெர்ட் பண்ணி ப்ரொவைடர்ஸ் இருந்து டேட்டா கலெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது பயனுள்ள வீடியோவாக இருந்துச்சு அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய வேல்யூபிள் கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கூகுள் சர்ச் டேபை ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா சைடில் இருக்கக்கூடிய இந்த டாட்ஸுக்கு கீழே கூகுள் டிரைவ் இருக்குது. அந்த ஐக்கானை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மோட டிரைவ் ஓப்பன் ஆகிடும். அதில் இருக்கக்கூடிய ப்ளஸ் சிம்பிளை கொடுத்து ஃபைல் அப்லோட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துட வேண்டியது தான். ஏற்கனவே நாம் ரெடி பண்ணி வச்சுருக்க அல்லது நம்மக்கிட்ட இருக்கிற அந்த எக்ஸல் ஃபைலை செலக்ட் பண்ணி ஓப்பன் கொடுத்தோம் அப்படின்னா இங்கே நமக்கு அது அப்லோட் ஆயிரும். நம்ம டிரைவில் அப்லோட் ஆனோன்னே அந்த ஃபைலை கிளிக் பண்ணோம் அப்படின்னா கொஞ்ச நேரம் ப்ராசஸ் ஆகிட்டு ஃபைல் நமக்கு ஓப்பன் ஆகும். கூகுள் எக்ஸல் ஓப்பன் ஆகிருக்கு. நமக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸல் எஸ்எக்ஸ் அப்படிங்கிற எக்ஸ்டென்ஷன் இருக்கிறத கவனிக்கலாம். ஸோ இப்போ இது எக்ஸலாக தான் இருக்குது. இதை ஷேர் பண்ணி நம்ம டேட்டா கலெக்ட் பண்ண முடியாது. ஸோ இப்போ ஃபைலுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா சேவ் அஸ் கூகுள் ஷீட் அப்படிங்கிற டேக் இருக்குது. அதை கிளிக் பண்ணி இதை அப்படியே ஒரு கூகுள் ஷீட்டாக கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். ரொம்ப சிம்பிள். ஸோ இந்த ஒர்க் புக்கில் நீங்கள் பார்க்கலாம் எவ்வளோ ஷீட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி. இதை புதுசாக நம்ம திருப்பி ஷீட்டில் க்ரியேட் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணிக்கலாம் சேவ் அஸ் ஆப்ஷன் கொடுத்து. இப்போ ஷேர் ஆப்ஷனில் போய் ஷேர் பண்ணுறப்ப நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா சேஞ்ச் டு எனி ஒன் வித் த லிங்க் அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணுற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ரெஸ்ட்ரிக்டட் ஆப்ஷன் மேலே டிஃபால்ட்டாக செலக்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த செட்டிங்ஸை நம்ம மாற்றினா தான் யார்கிட்டலாம் இந்த லிங்க் இருக்கோ அவங்க எல்லாமே எடிட் பண்ணுற ஒரு ஆப்ஷனை நம்ம எனேபிள் பண்ண முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா வியூவர் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதில் போய் எடிட்டர் அப்படின்னு சொல்லி நம்ம மாற்றிடணும். ஸோ அதை எடிட்டர், அதாவது இந்த லிங்க் யார்கிட்ட இருக்கோ எல்லாமே எடிட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷனை மாற்றிட்டு டன் கொடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ நமக்கு அந்த செட்டிங்ஸு சேவ் ஆயிரும். ஸோ லிங்க்கு ஜென்ரேட் ஆகிருக்கு. அந்த லிங்க்கை காப்பி பண்ணி மெயிலில் அந்த லிங்க்கை ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இது லேப்பில் பண்ணுறோம். இதே மொபைலில் பண்ணோம்னாலும் நம்ம மொபைலில் ஃபஸ்ட்டே க்ரோம் ஓப்பன் பண்ணுறப்பே டெஸ்க்டாப் சைட் அப்படிங்கிற செட்டிங்ஸில் மாற்றிட்டு அதுலேயும் இதே மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இப்போ மெயில் ஐடிக்கு அந்த கூகுள் ஷீட் லிங்க்கை மெயில் கம்போஸ் பண்ணி ஷேர் பண்ணுறேன். இது பெரும்பாலும் இதில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். இன்னமும் கூகுள் ஷீட்டுக்கு பிகினராக இருக்கவங்க, அதிகமாக பயன்படுத்தாதவங்க அப்படிங்கிறவங்களுக்கு இது பயன்படும். ஸோ அதனால் இந்த மெயிலில் நானே கம்போஸ் பண்ண அந்த லிங்க்கை காப்பி பண்ணி வாட்ஸ்அப்பில் எந்த குரூப்புக்கு, அதாவது டேட்டா ப்ரொவைடர்ஸ் யாரோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுறலாம். அவ்வளோதான். நன்றி.